ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், செல்வர்களே ஐயா உங்களுக்கு கேடு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி வாசகம், நமக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும், எதை மையமாக கொண்ட ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள். இதே பகுதி ஏறக்குறைய மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். அது மலைப்பொழிவு என்று அழைக்கப்படுகின்றது, இது சமவெளி பொழிவு என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், இந்த சமவெளி பொழிவு என்று இது ஏன் அழைக்கப்பட்டது? ஏனென்றால் புனித லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை புறவினத்து மக்களுக்கு, அதாவது யூதர் அல்லாத மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுதுகின்றார். எழுந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்தார் என்பதை அடிப்படையாக கொண்டு தன் நற்செய்தியை அமைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆனால் மத்தேயு நற்செய்தி மலைப்பொழிவு என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், மத்தேயு நற்செய்தி யூதர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. அது 5 பிரிவாக கொண்டிருக்கின்றது. தோரா என்ற அந்த முதல் 5 புத்தகம், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் 5 புத்தகம், அதுதான் யூதர்களுடைய புனித நூலாக அவர்கள் கருதுகின்றார்கள். எனவே அந்த 5ஐ அடிப்படையாக கொண்டு இந்த 5 பிரிவாக மத்தேயு நற்செய்தி அமைக்கப்பட்டிருக்கின்றது. மலையிலே எவ்வாறு கடவுள் 10 கற்பனையை மோசே வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தாரோ, அதே போல் ஆண்டவர் மலை மீது ஒரு புதிய மோசேயாக அவர் இருந்து மக்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் சமவெளி பொழிவு என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் எல்லா விதத்திலுமே சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே எழுதுகின்றார். புனித மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஏழையின் உள்ளத்தோரே நீங்கள் பேறு பெற்றவர் என்று. ஆனால் லூக்கா நற்செய்தியிலே அப்படி கிடையாது. ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏழையினுடைய உள்ளம் கொண்டு, ஏழ்மை உள்ளம் கொண்டவர்கள் மட்டும் பேறு பெற்றவர்கள் அல்ல, மாறாக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏழைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஒரு சின்ன வித்தியாசத்தை புனித லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அதே போல 4 விதமான பேறு, 4 விதமான கேடு என்று இன்றைய நற்செய்தியிலே இருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக ஏழைகளாக இருப்பது, அதே போல பட்டினியாக இருப்போரை பேறு பெற்றோர், நீங்கள் நிறைவு பெறுவீர்கள், அழுது கொண்டிருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர், சிரித்து மகிழ்வீர்கள், மக்கள் உங்களை இல்லாது பொல்லதெல்லாம் சொல்லி உங்களை ஒதுக்கி விடுகின்ற பொழுது, தள்ளி விடுகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றோர், நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி நம்முடைய வாழ்விலே பலவிதமான துன்ப துயரங்கள் இருந்தாலும், இழப்புகள் இருந்தாலும், நம்முடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாத சூழலாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் என்பதை இன்றைய பதிலுரை பாடல் ஆசிரியர் கூறுவது போல அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய எண்ணம், எதிர்பார்ப்பு, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எதை நோக்கியதாக இருக்க வேண்டும்? விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. நம்முடைய எண்ணம், ஏக்கங்கள், எதிர்பார்ப்பு எல்லாம் விண்ணகத்தை சார்ந்தவை பற்றியவையாகவே இருக்க வேண்டுமே தவிர இந்த மண்ணுலக சிந்தனைகளுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காது, நம்முடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்காது, நம்முடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்பு இந்த மண்ணுலகை சார்ந்தவை குறித்ததாக இல்லாது நாம் விண்ணகத்தை சார்ந்தவை பற்றி நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய இறைவன் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டேதான் இருக்கின்றார். எல்லா நிலைகளிலுமே, அது நம்முடைய இன்பமாக இருந்தாலும் துன்ப துயரமான சூழலாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு கூடவே இருக்கின்றார், நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இழப்புகளுக்கு மத்தியிலே கடவுள் நம்மோடு இருந்து நமக்கானவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்வோம். விண்ணுலகத்தை சார்ந்தவை பற்றி நாடக்கூடிய அருள் வர வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நம்ம நாடுவோம்.